நம்ம வீட்டில் எப்பயாவது டீ காஃபி போடுறதுக்கு பால் இல்லாமல் போகுங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. நம்ம டக்குன்னு வந்து டீ காஃபி போட்டு முடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீ ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பால் பொடியும் 3/4 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறாங்க. இந்த டீ தூளில் சுக்கும் ஏலக்காவும் வந்து சேர்த்துருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரண டீ தூள் இருந்துச்சு எதுவுமே சேர்க்கல அப்படின்னா நீங்கள் இதோட வந்து சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை மிளகு சோம்பு இது மூணுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு அந்த மாவு கலவையோட வந்து கலந்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டீ ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரீமிக்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியவே வந்து நம்ம 6 மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. நெக்ஸ்ட் காஃபி ப்ரீமிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 3/4 கப் அளவுக்கு பால் பொடியும் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காஃபி ப்ரீமிக்ஸும் ரெடி. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் டீ ப்ரீமிக்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த டீ தூள் வந்து அப்படியே அடியில் இறங்கிருங்க. நம்மளுக்கு டீ மட்டும் மேலே நிற்கும். அப்படி இல்லை எனக்கு அது வந்து சரியாக குடிக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு ஒரு ஆற்று மட்டும் ஆற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா டீ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சுடு தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும், சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதே போல் தாங்க காஃபி ப்ரீமிக்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆற்றிட்டா நுர பொங்க சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆயிருங்க. ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எமர்ஜென்சி டைமில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.